கோவை மாவட்டம் சூலூர் தாலுகா பதுவம்பள்ளி கிராமம் சுண்டமேட்டுப்புதூர் ஜேஎம் டெக்ஸிலிருந்து நான் உங்கள் சிவகுமார். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 1.5 டன் நூல், அதாவது ஃபஸ்ட் குவாலிட்டி ஹேண்ட்மேட், முதல் தரமான கையால் பிரிக்கப்பட்ட நூல் ஒரு 1.5 டன் இப்போ நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு 700 கிலோ பண்டல் ரெடியாக இருக்குது. இப்போ இன்னொரு 800 கிலோ பண்டல் வரும் சில தினங்களில் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். அதனால் பல்க் ஆர்டராக தேவைப்படக்கூடிய நூல் வாங்கும் பையர்ஸுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு நூல் டிரான்ஸ்போர்ட் மூலம் புக்கிங் செய்து உங்களுடைய முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொண்டு, நூல் தரமான நூலாக இருக்கும். அதாவது டஸ்ட்டு, சின்ன சின்ன துணி, குப்பைகள், இந்த மாதிரி சிறு இதுகளெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா நாங்கள் அங்கே உற்பத்தியாளர்கள், நாங்கள் திருப்பூர்லேருந்து பனியன் துணியை கொள்முதல் பண்ணி எங்கள் கம்பெனியில் இருந்து ஒரு 20 to 30, 40 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வீடு வீடாக கொண்டு சென்று துணிகளை போட்டு பிரித்த பின்பு நாங்களே போய் நூலை வெயிட் போட்டு எடுத்து அந்த நூலை இங்கே கொண்டு எங்கள் கம்பெனிக்கு கொண்டு நூலை கீழே கொட்டி உதறி அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, சின்ன சின்ன தூசி, குப்பைகள் எல்லாம் தரமாக பிரிக்கப்பட்டு பின்புதான் பண்டல் செய்து பையர்ஸ்க்கு அனுப்பி வைக்கிறோம். இதே போல் நம்ம வீடியோவில் எப்படி நூல் காட்டியிருக்கிறோமோ அதே போல தான் ஆண்டு முழுவதும் பையர்ஸுகளுக்கு நூல் தரமான நூலாக நமது ஜேஎம் டெக்ஸ் நிறுவனம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ 1.5 டன் நூல் பண்டல் அவைலபிள் ரெடியாக இருக்குது. பையர்ஸ் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம், அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டால் நூல் உங்களுக்கு பண்டல்கள் உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் தெரிவித்துக்கொண்டு ஜேஎம் டெக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மக்கள் அனைவரும் உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜேஎம் டெக்ஸ் சிவகுமார். மீண்டும் அனைவருக்கும் தை திருநாள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.